ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தினுள்ள பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு தேதி ஜூன் 3ஆம் தேதி என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருக்குது. அந்த முடிவில் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி திறக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சமூக வலைதளங்களில் நிறைய பேர் தவறுதலாக புரிஞ்சிட்ருக்காங்க. தமிழகத்திலையும் 10ஆம் தேதி அப்படின்றது போல் புரிஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ற ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டு அறிவித்த அந்த பழைய நியூஸ் எல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அதை பார்த்து யாரும் ஏமாற வேண்டாம். தமிழகம் பொறுத்த வரைக்கும் ஜூன் 3ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு உறுதியான ஒரு விஷயம். சரிங்களா? ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பட் இந்த வீடியோவில் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு உறுதியாயிடுச்சு. ஆனால் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட நண்பர்களுக்கு குறைந்தது 2 நண்பர்களுக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ அந்தளவுக்கு போய் ரீச் ஆகிறதில்ல. சில டைம் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால் வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது என்னென்னு பார்த்தோம்னா, இன்னும் சீருடை 10ஆம் தேதி தான் தரதாக சொல்லியிருக்காங்க. பள்ளி பாடப்புத்தகமும் ஒரு சில வகுப்புகளுக்கு இன்னும் ரெடி ஆகலை. அதுவும் 10ஆம் தேதி தான் சொல்லியிருக்காங்க. வெயிலின் தாக்கமும் குறையலை. பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வச்சுருக்காங்க. டெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 8, 9ஆம் தேதி நடக்குது. ரம்ஜான் பண்டிகை 5ஆம் தேதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்கள், பல தடைகள் இருக்குது. இருந்தாலும் தமிழக அரசு 3ஆம் தேதி திறக்கிறதா உறுதியாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பள்ளிகள் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தள்ளி வைக்க நிறைய தரப்பில் இருந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அக்னி நட்சத்திரம் முடிந்தாலும் வெயில் இன்னும் குறையவில்லை, ஒரு வாரத்தில் குறைந்துவிடும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. மேலும் ரம்ஜான் விடுமுறை நடுவில் வருகிறது, அது ஒரு தடை தான். புத்தகங்கள் பார்த்திங்கன்னா அரசு இன்னும் வரவில்லை. ஓகேங்களா? 10ஆம் தேதிக்கு மேல் தான் புத்தகம் கிடைக்கும் என்ற நிலை உள்ளது. எனவே புத்தகங்கள் இன்றி பாடம் நடத்துவது பாதிக்கப்படும். புக்ஸ் கிடைக்கிறதுனால சில பாதிப்புகள் இருக்கின்றாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான தகவல் பார்த்தோம்னா, டெட் எக்ஸாம் 8, 9 ஆகிய தேதிகள் நடக்குது. ஓகேங்களா? ஸோ தனியார் பள்ளி மற்றும் அரசு பள்ளியில் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களும் பெருமக்கள் டெட் தேர்வு எழுத உள்ளனர். அதில் தனியார் பள்ளியில் நிறைய பேர் எழுதுவாங்க, கவர்மெண்ட் டீச்சர்ஸும் எழுதுகிறாங்க. ஏன் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இடைநிலை ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் 1 to 5th 1 to 8th டீச்சர்ஸு கண்டிப்பாக அவர்கள் பேப்பர் 2 டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் தனியார் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களாம் தேர்வு எழுதுறதுனால அந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் அந்த ஒரு வாரம் கண்டிப்பாக எதுவும் நடக்க போகிறதில்ல தான். ஸ்கூலில் ஒன்றும் பெரிய மாற்றம் வந்துட போகிறதில்ல. ஆசிரியர்கள் இன்றி மாணவர்கள் பாதுகாப்பு, பாடம் நடத்துவது உள்ளிட்ட செயல்பாடுகள் பாதிக்கப்படும். கடும் வறட்சியினால் சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் உள்ள பள்ளிகளுக்கே குடிநீர் தட்டுப்பாடு மிகவும் கடுமையாக உள்ளது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில் 3ஆம் தேதியே பள்ளிகள் திறக்க இருப்பது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மாணவர்கள் உடல் நலத்தையும் பாதிக்கக்கூடியதாக சொல்லியிருக்காங்க. பள்ளி தாளாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவரும் பள்ளி திறப்பை ஒரு வாரம் தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக நர்சரி, பிரைமரி, மெட்ரிக், மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி பள்ளிகள் மாநில சங்கம் இந்த கோரிக்கையை அரசிடம் வச்சுருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பள்ளிகள் திறப்பு தேதி எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது. ஆனாலும் இன்றைக்கி தேதி வரைக்கும் தமிழக அரசு 3ஆம் தேதி திறப்பதாக முடிவாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஸ்கூல்ஸில் இன்னும் புக்ஸ் வரல, யூனிஃபார்ம் வரல, ரம்ஜான் பண்டிகை இருக்குது, டெட் எக்ஸாம் நடக்குது. டெட் எக்ஸாமில் தனியார் பள்ளி ஆசிரியர் மட்டும் இல்லை, அரசு பள்ளி ஆசிரியரும் எழுதிருக்கிறாங்க, பேப்பர் 2 எழுதுகிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் இது கன்சிடர் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். முடிந்த வரையில் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஒரு குரூப்லையாச்சும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் போய் ரீச் ஆகட்டும். சரிங்களா? உங்களோட